ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக செய்கிற ஒரு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ரொம்பவே சிம்பிளான பாஸ்தா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாஸ்தா குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நிறையா டைப் ஆஃப் பாஸ்தா இருக்குது. இந்த பாஸ்தாவோட பேர் டாக்லியாடெல். இந்த பாஸ்தா பேர். இது இட்டாலியன் பாஸ்தா. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ரிப்பன் மாதிரி இருக்கும். ஸோ இது குக் ஆகணும். ஒரு 6 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆகிரும். அப்படியே மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறமா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடித்து தனியாக பாஸ்தா எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெகட்டி மிக்ஸு, அதாவது ஸ்பைஸ் மிக்ஸ். இது ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா பட்டரோட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பீஸாக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவுக்கும் சால்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்தா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறனால டொமேட்டோ கூட மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த கோட்டிங் படுற மாதிரி, டொமேட்டோ கோட்டிங் படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா பாஸ்தா டொமேட்டோவில் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணுறப்போ ஒரு மாதிரியாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். பாஸ்தாவோட அந்த டெக்ஸ்டரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சில்கியாக சூப்பராக ஸ்மூத்தாக அப்படியே க்ரீமியாக இருக்கும் இந்த பாஸ்தா. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் செய்கிறதுக்காகவே ஆகாது. ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக அதுக்குள்ளே நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இப்போ காலையில் ஸ்கூலுக்கு நீங்கள் பிள்ளைகளை கிளப்பி விடுறப்ப இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பாஸ்தா செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.